டேய் இன்னைக்கு எப்படியாவது 1000 ரூபா வசூல் பண்ணிடணும். அண்ணே நீ ஒன்றும் கவலைப்படாத, நம்ம கேட்குற இடத்துல கண்டிப்பா கொடுத்துருவாங்க. டேய் முதல்ல இந்த வீட்ல இருந்து வசூல் ஆரம்பிப்பான். ஓகேண்ணே. அண்ணே அண்ணே. யாருப்பா அது? அட தம்பி நீங்களா? என்னப்பா நோட்டம் கைமா வந்திருக்கீங்களே? எல்லாம் நல்ல விஷயத்துக்கு தான் வசூல் பண்ண வந்திருக்கான். பள்ளிக்கூடம் லீவு விட்டதும் போதும், கிரிக்கெட் மேட்ச் வைக்கிறேன், கபடி மேட்ச் வைக்கிறேன்னு நோட்டை தூக்கிட்டு வசூலுக்கு கிளம்பி இருக்கியா? நாங்க அதுக்கெல்லாம் வரலண்ணே. நம்ம ஊருக்கு குழந்தைங்க எல்லாம் படிக்கிற மாதிரி சின்னதா ஒரு நூலகம் கட்ட போறோம்னே, அதுக்கு தானே வசூலுக்கு வந்திருக்கான். எது நூலகம் கட்ட போறீங்களா? தம்பி காமெடி பண்ணாம போங்க தம்பியலா. என்னது நூலகம் கட்ட போறீங்களா? என்னப்பா குழந்தைங்க படிக்கிற மாதிரி சின்னதா ஒரு நூலகம் கட்ட போறோமே, உங்களால முடிஞ்ச உதவி தான் செய்யுங்க. காலையில இருந்து அலைஞ்சதானே மிச்சம். அதுக்கு என்னடா பண்றது? கோயில் கட்டணும்னு கேளு, கையில இருக்கிறத கொடுப்பாங்க. கிடா வெட்டி சோறு போடுறோன்னு சொல்லி அவங்களால முடிஞ்சதை கொடுப்பாங்க. குழந்தைங்க படிக்கிறதுக்கு நூலகம் கட்டுறதுக்காண்டி காசு கேட்டான், யாருமே கொடுக்கல. டேய் ஒவ்வொரு கிராமத்துலையும் கோயிலுங்கிறது எவ்வளோ முக்கியமோ அது போல தான்டா ஒவ்வொரு கிராமத்துலையும் நூலகங்கிறது படிக்கிற குழந்தைங்களுக்கு கோயில் மாதிரிடா. டேய் நம்ம 2 பேரும் நல்லா படித்து நல்ல நிலைமைக்கு வந்து நம்ம ஊருக்கு நம்ம சொந்த செலவில் ஒரு நூலகம் கட்டி கொடுக்குறோம்டா. கல்விக்காக உதவி செய்யும் ஒவ்வொரு உதவியும் வீண் போவதில்லை. கல்வியால் உயர காத்து கொண்டிருக்கும் அனைத்து இளைஞர்களுக்கும் நல்வாழ்த்துக்கள்.